பினாங்கிலுள்ள இந்து மாணவர்களுக்கு 1.5 மில்லியன் ரிங்கிட் உதவித் தொகையில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயில்வதற்கான 20 இடங்களை பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் உபகார சம்பள திட்டம் வாயிலாக வழங்குவதற்கு மாய்கா முன் வந்துள்ளதாக அக்கட்சியின் தேசிய தலைவரும் எய்ம்ஸின் வேந்தருமான தான்ஸ்ரீ S.A. விக்னேஸ்வரன் அறிவித்துள்ளார். இந்த இனிப்பான செய்தியை பினாங்கு மாய்கா தலைவர் தினகரன் தமக்கு தெரிவித்ததாக அரசன் ராயர் என்று கூறினார். ஏறக்குறைய 20 மாணவர்கள் இலவசமாக பல துறைகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு மாய்காவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார். பல துறைகளில் உதாரணமாக அக்கவுண்டன்சி, பிசியோதெரப்பி, என்ஜினியரிங், அது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்ற வெவ்வேறு துறைகளில் இலவசமாக B40 மாணவர்கள், குறிப்பாக பிணையில் வசிக்கும் இந்து மாணவர்கள் இலவசமாக பயில்வதற்கு நாம் இப்போது இந்த ஏற்பாடை செய்திருக்கின்றோம். மற்ற தனியார் பல்கலைக்கழகம் கூட அவங்களுடைய இந்த உதவி செய்வதற்கு முன் வந்திருக்காங்க. அதே போல் எய்ம்ஸ் காலேஜ்ல இப்போது இந்த உதவித்தொகையை நம்மளுக்கு கொடுத்து உதவி செய்யறாங்க. ஏற்கனவே பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் உள்நாட்டு பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிலையங்களில் பயில பினாங்கு மாணவர்களுக்கு 2 மில்லியன் ரிங்கிட் உபகார சம்பளத்தை வழங்குவதற்கு முன் வருவதாக கடந்த வாரம் அறிவித்திருந்தது. எய்ம்ஸில் 2 இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது மாய்கா 1.5 மில்லியன் ரிங்கிட் பெருமானம் உள்ள 20 இடங்கள் வழங்குவதாக அறிவித்துள்ளதால் தற்போது பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் உபகார சம்பளம் 3.5 மில்லியன் ரிங்கிட்டாக அதிகரித்திருக்கிறது. பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் உபகார சம்பளம் வழங்கும் திட்டத்திற்கு மாய்காவும் உதவி வழங்க முன்வந்தது குறித்து இந்த வேளையில் விக்னேஸ்வரன் மற்றும் பினாங்கு மாநில மாய்கா தலைவர் தினகரனுக்கும் பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அதன் தலைவருமான அரசன் ராயர் தெரிவித்துக் கொண்டார். இந்திய மாணவர்களின் நலன் கருதி ஜாசேகாவுடன் இணைந்து செயல்படும் வகையில் விக்னேஸ்வரன் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பு எதிர்காலத்தில் மாய்காவுடன் DAPயும் பினாங்கு இந்து அறப்பணி வாரியமும் இணைந்து செயல்பட முடியும் என்பதற்கு சிறந்த முன்னுதாரணம் என்றும் ராயர் கூறினார்.